நான் தான் அவர்கிட்ட உனக்கு புடவை வாங்கி தர சொன்னேன். எதுக்கு? வீட்டுக்கு வந்திருக்கவங்க யாருன்னு கேட்டல, அவங்க உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்னடி சொல்ற? விளையாடுறியா? இப்ப யாரு உன்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டது? நீ கேட்க மாட்டேன். ஆனா கல்யாண வயசுல இருக்கிற உன்ன எத்தனை நாள் தான் நாங்க தனியா வச்சு வேடிக்கை பாக்குறது? உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழ ஆரம்பிக்க வேண்டாமா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எல்லாம் உன் நல்லதுக்காக தாண்டி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஏன்டி அப்படி சொல்ற? கண்மணி, எனக்கு கடுப்பேத்தாத. எனக்கு கல்யாணம் பத்தி ஐடியாவே இல்ல. முதல்ல யார் கேட்ட அவங்கள வர சொன்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ? என்ன விடல இப்படி சொல்ற? நான் எப்பவுமே உன் நல்லதுக்காக தான் யோசிப்பேன், உன் நல்லதுக்காக தான் செய்வேன். நான் சொன்னா நீ கேப்பன்ற நம்பிக்கையில தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண. உன்கிட்ட மறைக்கணும்னுலாம் சத்தியமா எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. ஆனா உன்கிட்ட இதை முதல்லயே சொன்னா நீ கல்யாணத்துக்கு இப்ப என்னடி அவசரம், அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிடுவியோன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனாலதான் சொல்லல. இந்த மாப்பிள்ள உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல. நல்லா படிச்சிருக்கான், நகை கடை வச்சிருக்கான், கோடீஸ்வர குடும்பம். ஆளும் பாக்குறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரி இருக்கான். உனக்கு எல்லா விதத்திலயும் பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பான். இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டேனா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லன்ற. நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இல்லடி, அவங்க ரொம்ப விருப்பமா உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீ ஒரு தடவை பாரு. எப்படி இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனா மாப்பிள்ளையும் அவர் குடும்பத்தையும் பாத்தீனா கண்டிப்பா உனக்கே பிடிக்கும். வா, நீ எதையும் யோசிக்காத. டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து இந்த புடவையை கட்டு. சாரிடி, சத்தியமா என்னால அது முடியாது. உன் ஃப்ரெண்ட் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஏன்னா எனக்கு இது பிடிக்கல கண்மணி. இந்த மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ள அப்புறம் கிடைக்கவே மாட்டான். ப்ளீஸ் வெண்ணிலா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ கிளம்பி வா. நான் வரேன். நீ சொன்னா நான் கேப்பேன்ற நம்பிக்கையில அவங்கள நீ வர சொல்லிட்டேன். நான் வராம போனா 3வது மனுஷங்க